பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். 2026 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் உங்கள் யாவருக்கும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். 108 இடங்களை வென்றும் டிவிகேனால் ஆட்சி அமைக்க முடியல. யாரும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லை. இப்போது நாம் துரோக அரசியலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். காணொலிகளிலே எப்படியாவது ஒரு அரசாங்கம் அமைந்து விடாதா அப்படின்னு ஆவலோடு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் செய்திகளை பார்த்து கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும். நானும் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து கிறிஸ்தவ ஜனங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாய். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நம்ம ஊழியத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு நான் கடைசியான இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு. ஆனால் மற்றவர்களுக்கு இந்த தெளிவு இல்லாமல் ஒரு குழப்பத்தோடு சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது தமிழ்நாடு. நிச்சயமாக இந்த காணொலி வாயிலாக நடக்க போகிற காரியங்கள், இனி தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரும், தேவனுடைய திட்டம் என்ன, கடவுள் தமிழ்நாட்டின் மீது என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஒரு ஊழியக்காரன் என்பதனால, நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதனால இந்த காணொலியை நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா அதன் இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் இதை நெக்லெக்ட் பண்ணுறதுனால உங்களுடைய மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. நிச்சயமாய் நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை தான் இந்த சமுதாயமும் இந்த ஊடகங்களும் இந்த அரசியல்வாதிகளும் ஏற்படுத்துவாங்க. இவங்க டிராமா எல்லாமே வீணானது தான், வேஸ்ட் தான். ஏன்னா தேவ திட்டம் நடக்க போகுது தமிழ்நாட்டில். அந்த தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா இந்த காணொலியை முழுவதுமாய் பாருங்க. ஒருவேளை பழைய காணொலி என்ன தீர்க்க தரிசனம் இந்த ஊழியத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா, இதோ இங்க லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்கை பிரஸ் பண்ணி அந்த பழைய காணொலியை உடனடியாக நீங்க பார்த்து மறுபடியும் இந்த காணொலியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த காணொலியை பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். 2026 எலெக்ஷனை போல ஒரு எலெக்ஷனை இந்த தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி சந்தித்திருக்க வாய்ப்பே கிடையாது. 2 கட்சிகள் தான் ஆளும் என்ற நிலையை 2 வருஷத்தில் ஒரு கட்சி மாற்றுதுன்னா அந்த கட்சியினுடைய பெருமையோ புகழோ அந்த கட்சியின் தலைவருடைய புகழ் மாத்திரம் தானா அப்படின்னு உலக மனுஷன் ஒருவேளை அவருடைய புகழினால தான் இப்படி மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சா, நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் அதை மறுக்கிறேன். ஏன் அப்படின்றத முழுசுமா இந்த காணொலியை பாருங்கள். எதனாலனா, நம்ம எவ்வளவு புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல அந்த டிவிகேயின் தலைவர் ஒரு புகழ் வாய்ந்த புகழ்பெற்ற மனிதராக இருந்தாலும் அவருடைய புகழ் அவரால் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல. அவருடைய புகழ் இன்னைக்கு ஆளுநர்கிட்ட போய் அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான லெட்டர் கொடுத்தும் அவரால் எதையுமே சாதிக்க முடியல. என்னத்த புகழ் இருந்தும் கடவுளுடைய அனுக்கிரகம், தேவனுடைய திட்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. இதோ இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு முதல் முறை தேவன் இதோ இந்த காரியம்தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து மிகவும் குறைகளை பேசி அவதூறு பரப்புனாங்க. மற்றவர்கள் அதை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. உலகம் இதை பார்க்காது, கிறிஸ்தவர்கள் தான் பார்ப்பாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு நடந்து விட்டது என்னும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கு. சரி, இந்த ஊழியம் உண்மையாய் தேவனுடைய திட்டத்தை செய்யக்கூடிய ஊழியம்னு சொல்லி கடந்த 2 நாட்களாக ஆண்டவரிடத்தில் ஒரு மன போராட்டத்தை போராடுறேன். ஜெபத்தில் நான் வைத்திருக்கிறேன். நாங்கள் ஒரு 7 நாள் உபவாச ஜெபத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது கடைசி நாள். என்ன காரியம்னா, ஆண்டவரே, வெளிநாட்டிலிருந்து மிக திரளான வாலிபர்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு ஓட்டு போட வந்தாங்க. பல மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வாலிபர்கள் ஒரே ஒரு ஓட்டு போட வந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வத்தோடு ஒரு அரசாங்கத்தை நாம் ஏற்படுத்தணும், அந்த அரசாங்கம் நமக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க. பல கோடி பேருடைய கனவு அது சிதைந்து போய் கொண்டு இருக்கு. அரசியல் துரோகங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருமைகள், பழிவாங்குதல் நம்மளால் ஊடகங்கள் மூலமாக மனுஷனுடைய வாயிலிருந்து வெளிப்படுவதை, அரசியல்வாதிகளுடைய வாயிலிருந்து வெளிப்படுவதை பார்க்க முடியுது. இதை நாம் விரும்பலை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்கணுன்றது எந்த தமிழ்நாட்டு மக்களும் விரும்பலை, விரும்பி இருக்கவும் மாட்டோம். ஆனால் அது நடந்து கொண்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு குழம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்க போகுது இந்த காணொலி. அடுத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் டிவிகே அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பிரதர் விஜயுடைய கட்சி, இந்த கட்சி கூடிய விரைவில் ஆட்சி அமைக்கும். அது நிரந்தரமில்லாத ஆட்சியாக இருக்கும். நம்முடைய தீர்க்க தரிசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அப்படி தான் சொன்னார். இது ஒரு நிரந்தரமில்லாத ஆட்சி அமையும். இந்த ஆட்சி கூடிய விரைவில் டிவிகே ஆட்சி கலைக்கப்படும். கலைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் திரும்பவும் ரீ எலெக்ஷன் நடக்கும். கூடிய விரைவில் ரீ எலெக்ஷன் நிச்சயம் நடக்கும். அந்த ரீ எலெக்ஷன் நடக்கும் பொழுது டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அல்லது ஆட்சி அமைக்கும். இந்த 2வது எலெக்ஷன் நடக்கும் பொழுது இந்த கட்சி இருக்கு இல்லையா, இந்த புது கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சி பெரும்பான்மையாய்
ஆட்சி அமைக்கும், யாருடைய உதவியும் இல்லாமல். இதுதான் தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களிலே நடக்கக்கூடிய காரியம். அதற்கு இடையில நிறைய டிராமா நடக்க போகுது. நான் அவங்க கூட வந்து சேரேன், நான் அவங்க கூட வந்து சேரேன், எல்லாம் நடக்கும். லெட் இட் பி, என்ன வேணா நடக்கட்டும். ஆனால் ஒரு கிறிஸ்தவங்களா நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த திட்டமும் தரிசனம் தான் நிறைவேறும். ஒரு கிறிஸ்தவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தா நீங்கள் நம்புறீங்களா? வேதாகமமும் தேவனுடைய திட்டம் தான் இந்த உலகத்தில் நடக்கும்னு சொல்லி. எவ்வளோ பெரிய மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் கடவுள் நினைப்பது தான் நடக்கும். அதை நான் மறுபடியும் ஆணித்தரமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, இதை பார்ப்பவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாக, கிறிஸ்தவ தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது, இனி நடக்கவிருக்கு. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. நீங்கள் இனி வரும் நாட்களில் இந்த அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகங்களை பார்க்க போறீங்க. அவர்கள் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்ய போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிறது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளை தான் நான் சொல்ல போகிறேன். பணத்தை கொடுத்து சீட்டு வாங்குறவன், ஓட்டு வாங்குறவன் எப்படி நன்மை செய்வான்? பணத்துக்காக ஓட்டு போட்டிருக்கவங்க நன்மையை எதிர்பார்ப்பதும் தவறு தான். எல்லா பக்கமும் தவறும் இருக்கு. இதற்கு கடவுளுடைய தண்டனை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஏன் பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தண்டனைன்ற வார்த்தையை உபயோகிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்களாம். தமிழ்நாட்டில் தீர்க்க தரிசனத்திற்கு இடமே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை யாருமே உண்மையாக நேசிப்பதில்லை, நம்புவதில்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு கவிழ்க்க போகிற ஆட்சி வந்துருச்சு. அதாவது தொங்கு சட்டசபை வந்திருக்கு. நான் அடிக்கடி என்னுடைய இருதயத்தில் எண்ணுவது வழக்கம். என்னைக்குமே ஒரு மனிதன் அளவுக்கு மீறி அவமானப்படுத்தப்படுறான் அப்படின்னா அவன் மீது ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தை மாற்ற வந்த இயேசு கிறிஸ்துவையும் அப்படிதான் பண்ணாங்க. அவர் இந்த உலகத்தை மாற்ற வந்தார். ஆனால் அவர் மீது மிகுந்த பழியை சுமத்தினாங்க, அவப்பெயரை ஏற்படுத்தினாங்க. டிவிகேன்ற கட்சியை விரும்புகிறவர்களும் இருக்காங்க, விரும்பாதவர்களும் இருக்காங்க. நீங்க ஒரு கட்சியை சார்ந்தவர்களா, டிஎம்கே ஏடிஎம்கேன்ற கட்சியை சார்ந்த மக்களா கூட நீங்க இருக்கலாம். இதை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் கூட ஒன் சைடு ஸ்டாண்ட் உள்ளவர்களா இருக்கலாம். கேள்வி என்னன்னா, உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் தேவ திட்டம் செயல்படுறது படாது. அது எல்லாத்தையும் கடந்தது. அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த காரியத்தை குறித்து நாம அடுத்தது என்ன செய்ய வேணும் அப்படின்றது தான் நாம முடிவெடுக்கணுமே ஒழிய, நமக்குள்ள குழம்பி போய் மனதளவில் நாம டிப்ரெஸ் ஆகாதபடிக்கு இந்த காணொலி உங்களுக்கு உதவட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல ஒரு மனுஷனாலும் அடுத்து நடப்பதை குறித்து பேச முடியாது, தேவனுடைய ஊழியனை தவிர, வேதாகமத்தை தவிர. இந்த காணொலி உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை காட்டும், ஒரு விஷனை காட்டும். ஓகே, இதுதான் நடக்க போகுது அடுத்து, சரி மனதளவில் நம்ம தயாராகிக்குவோம் அப்படின்னு ஒரு உதவி செய்யும் உங்களுக்கு. இல்லைன்னா அடுத்து சில மாதங்கள் நடக்கக்கூடிய இந்த அரசியல் டிராமால மென்டலி பல பேர் பாதிக்கப்படுவீங்க. குறிப்பிட்டு பல வாலிபர்கள் பாதிக்கப்படுவாங்க. மனதளவில் நீங்க நிச்சயமா பாதிக்கப்படுவீங்க. உங்களுடைய வீட்டில் எந்த காரியத்தையும் சரியா செய்ய முடியாமல் போகும். உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய எஃபிஷியன்சி குறைந்து போகும். உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போகும். இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாடு சந்திக்க போகுது. அதற்கு காரணம் என்னன்னா, நிலையான அரசாங்கம் வராதது. எளிய மக்களுங்க நாங்கெல்லாம் இந்த ஓட்டை போட்டது எதுக்கு தெரியுமா? அடுத்தது எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக சரியான பலன்கள் வரணும். நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் அந்த காரியம் நடக்கணும். ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமான்றது டவுட்டு தான். ஒரு நிலத்தை சரியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியுன்றது இனிமேல் டவுட்டு தான். அரசு சக்கரம் இயங்காது, அது ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கு. அரசாங்கம் இருக்கும் பொழுதே நம்ம ஊர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எக்கச்சக்கமாக லஞ்சம் வாங்குவாங்க. அரசாங்கமே இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு காசு பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை போல சாதாரண மனிதர்களுக்கு, நார்மல் சிவிலியனுக்கு மிகப்பெரிய போராட்டம் தான் இனிமேல். ஒரு சரியான நிலையான அரசாங்கம் அமையும் வரைக்கும் தமிழ்நாடு அழும், தமிழ்நாடு சங்கடப்படும், தமிழ்நாட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் மனஸ்தாபமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கோபம் வரும். தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் போராட்டம் கூட வெடிக்கலாம். இதை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் கூட வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வாலிபர்களுடைய மனநிலையில மற்ற அரசியல் கட்சிகள் மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய பேச்சு வழக்கு, அவர்களுடைய பொறாமை, அவர்களுடைய அரசியல் தந்திரம், நரித்தந்திரம், துரோகம், இது எல்லா வாலிபர்களுடைய மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பயங்கரம் நம்முடைய வீடுகளுக்குள்ள நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது கூட இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். என் அருமை சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவத்தை கடந்து தேவனுடைய அந்த திட்டங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களே, இது உங்களுக்காக. உடனே கமெண்ட்ல வந்து நாம அப்படி இப்படி ஆச்சா போச்சா வேண்டாம். நீங்க பேசுறதுனால இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. தவறா பேசி இனி மறுபடியும் தவறா பேசுறதுனால நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த அரசாங்கம் சரியா இன்னுமே கட்டப்படலை. நிறைய பேருடைய மனநிலை இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு, சிந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. சரியா எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்காங்க. உண்மைங்க, 100% உண்மைங்க.
அது மாத்திரம் செயல்படாமல் இல்லை, அரசு இயந்திரமும் செயல்படாது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் செயல்பட முடியாது. இது மிகப்பெரிய குழப்பத்துக்கு நேராகத்தான் கொண்டு போகும். ஆனால் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு பைபிள் சொல்லுது. நிச்சயமா முடிவு இல்லாமல் எந்த ஒரு துவக்கமும் இருக்காது. அப்ப என்ன முடிவு? இந்த டிவி கேன்ற அரசாங்கம் பதவி ஏற்கும். பதவி ஏற்குமா பாஸ்டர்? பதவி ஏற்கும். ஆனால் அது கொஞ்ச காலம் கூட தாக்கு பிடிக்காது. அது கவிழ்க்கப்படும். நான் கவிழும்னு சொல்லல, கவிழ்க்கப்படும்னு சொல்றேன். கவிழும் என்பதற்கும் கவிழ்க்கப்படும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியால கவிழ்க்கப்படும். இவங்க சரியான ஆதரவை கொடுக்காம வாபஸ் வாங்குவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, ரீ எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வரும். ரீ எலெக்ஷன் வரும்பொழுது the majority of people will now believe will select a stable government. அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி நாம ஓட்டு மறுபடியும் போடுவோம். அந்த ஓட்டுல டிவிக்கே தான் ஆட்சியை மறுபடியும் அமைக்கும். இப்போ சொல்லிக் கொண்டு இருக்கிற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ ஒருவேளை இதை மற்ற கட்சியினர், டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சியினர் பார்க்கலாம். நீங்க ஒரு கட்சிக்கு ஃபேவரட்டா பேசுறீங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நான் எந்த கட்சியும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாதுன்னு கடைசி காணொலியே சொல்லிட்டேன். எந்த கட்சிக்கு பேசுறதுனால யாராலையும் ஆக வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. என்னுடைய தகப்பன், நான் உண்மையா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கும் கடவுளுக்கும் மாத்திரம்தான். இந்த காணொலியை நான் இப்போ பதிவிடுறதுக்கு காரணம், தெளிவடைந்துக்குங்க, குழம்பாதீங்க, மனஸ்தாபப்படாதீங்க. காணொலிகளை பார்த்து 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 டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க. இதுதான் இனிமேல் நடக்கும். ஸோ உங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கிறிஸ்தவர்கள் செய்த ஒரு தவறை நான் மறுபடியும் கடைசியை சுட்டி காட்டிட்டு இந்த காணொலியை முடிக்க போகிறேன். நம்ம செஞ்ச ஒரு தவறு என்ன தெரியுமா? நம்ம இன்ஃப்ளூயன்சருடைய பேச்சு கேட்டு தப்பான ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவாக காரணம் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்றத அடித்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைதுன்னா பெரும்பாலானவர்கள் ஓட்டு போட்டால் கூட சிறுபான்மையினர், அதுவும் குறிப்பாக சொல்கிற கிறிஸ்தவர்கள் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக வர முடியும். அவங்களுடைய ஓட்டு தான் டிசைட் பண்ணும். இது நான் உண்மையாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு மனசாட்சிக்கு தான் புரியுமே. அப்படி இருக்கும் பொழுது நாம் செஞ்ச ஒரு தப்பு. ஆனால் இன்னொரு வாய்ப்பை என்றைக்குமே கடவுள் கொடுக்கிறார், அவருடைய திட்டத்தை செயல்படுத்த. இதன் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? ஐ ஆம் கண்ட்ரோல், ஐ ஆம் இன் கண்ட்ரோல், நான் தான் ஃபுல் கண்ட்ரோல். ரெண்டாவது காரியத்தை அறிவிக்க விரும்புகிற, தீர்க்க தரிசனம் என்பது நிச்சயம் நிறைவேறும். மூணாவது அறிவிக்க விரும்புகிற, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனத்தை மதிக்காத ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த மூன்றும் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கும் உணர்த்திருக்காரு. இதை பார்க்கிற கிறிஸ்தவத்தை அல்லாதவர்களுக்கும் தெரிஞ்சுக்க அவர் முயற்சிக்கிறார். உங்களுடைய குழப்பத்திலிருந்து விடுதலையாகுங்க. இனி வரும் நாட்களிலே இப்படி தான் நடக்க போகுது. எந்த காரியத்துக்காக நீங்கள் ரொம்ப மனவேதனைப்பட்டு டிப்ரெஷனில் உங்கள் குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் இருக்காதீங்க. உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் பிள்ளைகிட்ட உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்ய முடியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நேரத்தை செலவழிக்காதீங்க. யூடியூப்பில் காணொலியை பார்த்து 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 நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகாதீங்க. நிச்சயமாக ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துவிடும். நம்ம காத்திருப்போம், ஜெபிப்போம். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷன். இந்த காணொலி உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் தெளிவடைய செய்யுங்க. அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அவங்களும் நம்மளை போலத்தான் குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த காணொலி அவர்களுக்கு உதவி செய்யும். இதை ஷேர் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.